சார் நான் டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். வண்டி மட்டும் நீங்க எங்க வண்டி குடுக்குறீங்கல்ல, அப்ப உங்க வீடு இருக்குல்ல, உங்க நிலம் இருக்குல்ல, வித்துட்டு கட்டுங்க சார். நீங்க சார் இது திங்கக்கிழமை ட்ரை பண்ண ப்ளீஸ் சார். திங்கக்கிழமை எதுக்குங்க? திங்கக்கிழமை வரை நான் பிச்சை எடுக்குவீங்களா உட்காந்து? சாரி சார், நான் அது உள்ள வண்டி அரேஞ்ச் இல்ல திங்கக்கிழமை வரை பிச்சை எடுத்துட்டு இருப்பியா? லீகல் ஃபைல் பண்ணிட்டேன். நீ வா திங்கக்கிழமை. நீ இல்ல நான் நாளைக்கு எனக்கு சிஎஸ்ஆர் வந்தா போதும். உன்னை நான் எப்படி பிடிக்கணுமோ எனக்கு பிடிக்க தெரியும். நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க வர எங்க வரமா சொல்ல நானே வரேன் சார். நீ எதுக்குங்க வரீங்க? நீங்க தான் ப்ராட் பண்ணிட்டு ஏமாத்திட்டு ஒளிஞ்சிட்டீங்களே, புருஷனை முட்டாட்டி ஏமாத்திட்டீங்களே கம்பெனிய. சார் இல்ல சார், நான் நிஜமா எங்க பாருங்க, பச்சையா பேசணும்னா நான் நிறைய பேசிடுவேன். வண்டியை வந்து இன்னொருத்தவங்க எடுத்து கொடுத்தது அது தப்பா இல்லையா? தப்புதான் அது. அப்ப யார கேட்டு நீ எடுத்த? சரி சார், நான் இப்போ வந்து லோனை வாங்கி அடுத்தவங்க கொடுக்குற அளவுக்கு உனக்கு புத்திசாலித்தனம் இருக்குல்ல? தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டுனா எப்படிங்க அது? நீங்க எப்படி அம்மா பிள்ளைக்கு தெரியாம நீங்க எது பண்ணிடுவீங்களா? தப்பு பண்ணிடுவீங்களா? என்னங்க பேசுறீங்க? அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? இருங்க சார். அசிங்கமா இருக்கா இல்லையா உனக்கு? சார் திங்கக்கிழமை டைம் இல்ல பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? நீ என்னமே எனக்கு தெரியாம தப்பு பண்ணிட்டுன்றீங்க. அசிங்கமா இல்ல? லீவு கட்டுறான்னு சொன்னாரு, நிஜமா சொல்றேன். நான் அதெல்லாம் உங்க பிரச்சனை. நான் தெளிவா சொல்லிட்டேன். சிஎஸ்ஆர் எனக்கு கையில வந்த உடனே உங்க ஒய்ஃப் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துல நான் போய் நிப்பேன். அடுத்த 1 மணி நேரத்துல நீ வேணா பாரு. நீ அப்ப தெரியும் உனக்கு பிரச்சனையோட விஷயம். நான் நீங்க இப்ப எங்கேயும் எடுத்து அந்த இடத்துல தான் இருக்கிறேன் சார். அந்த நீங்க வந்து பிராடு தானே பண்ணிட்டு, நீ போர்ஜரி பண்ணிட்டு ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க. உங்க ஒய்ஃப் வந்து பாகலூர் சைடு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஒளிஞ்சிட்டு இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் சார். நான் சொல்லிடுறேன். உங்க ஒய்ஃப் உங்க மாமியா வீடு பாகலூர் சைடு தானே? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாகலூர் ஸ்டேஷன்ல நீங்க எந்த லெவல்ல போனாலும் நான் பேசிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. புரியுதா? நீ எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். போர்ஜரி பண்ணிட்டு ஏமாத்திட்டு உங்க ஒய்ஃப் போய் அங்க உட்காந்து இருக்காங்கல்ல. லொகேஷன் இன்னைக்கு சிஎஸ்ஆர் வந்த உடனே லொகேஷன் எடுத்துட்டு சிஎஸ்ஆர் எனக்கு அப்டேட் ஆனோடனே உங்க ஒய்ஃபோட லொகேஷன் எடுத்துட்டு நேரா உங்க மாமியாவோட வண்டியை விட்டு 10 பேர் நிக்கிறோம். அப்ப தெரியும் உனக்கு அந்த அசிங்கம். கடந்த 1.5 வருடத்திற்கு முன்பு கர்நாடக மாநில மாஸ்தி பகுதியை சேர்ந்த ஹரிஷின் நண்பர் பிரவீனுக்காக ஹொசூர் பகுதியில் இயங்கி வரும் மஹிந்திரா பினான்ஸ் நிறுவனத்தில் மஹிந்திரா KUV 100 ரக கார் ஒன்றை ஹரிஷ் 3.5 லட்சம் ரூபாய் லோனில் வாங்கி கொடுத்துள்ளார். பிரவீனும் மாதம் 12,250 ரூபாய் பணத்தை ஹரிஷுக்கு அனுப்பி வைத்து தவணையை சரிவர கட்டி வந்துள்ளார். ஆனால் கடந்த 2 மாதங்களாக பிரவீன் தவணை பணத்தை கட்டவில்லை என கூறப்படுகிறது. ஹரிஷும் வேலைக்கு செல்லாததால் தவணை தொகையை கட்ட முடியாமல் சிக்கலில் தவித்துள்ளார். லோன் ஹரிஷ் பெயரில் இருப்பதால் பினான்ஸ் ஊழியர்கள் நேரிலும் போனிலும் தொடர்பு கொண்டு பணத்தை கட்டுமாறு மிரட்டியதாக சொல்லப்படுகிறது.